வாழ்ந்தது இல்லையா, வாழ்ந்துட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்துங்க முன்னாலே எப்போ வேணாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கலாம். விஜயுடைய ஆட்சியில் சட்டம் தன் கடமையை செய்யும். அது தாவேகாக்காரன் தப்பு பண்ணாலும் சரி, திமுக காரன் தப்பு பண்ணாலும் சரி, அதிமுக காரன் தப்பு பண்ணாலும் சரி, பாஜக தப்பு பண்ணாலும் சட்டம் தன் கடமை செய்யும். போலீஸை வந்து ஏவல் துறையாக அவர் வச்சுக்க மாட்டார். அது பாட்டுன்னு ஃப்ரீயாக நீ பண்ணுப்பா. இப்போ பாஜக பெண் நிர்வாகி ஒருத்தர் ஒரு புகார் கொடுத்தாங்க. அவங்க பாஜக நிர்வாகிக்கு கொடுத்தாங்களேன்னு பார்க்கல, உடனடியாக ஆக்ஷன். முக்தார் அண்டு திருச்சி சூர்யாவை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களா இல்லையா? ஸோ அதனால் அவர் கட்சி ஆளுங்களே எவ்வளோ பேர் தாவேக்கா ஒன்றிய செயலாளர்ன்றாங்க, தாவேக்கா நிர்வாகின்றாங்க. ஸோ பாரபட்சம் இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்யும். அப்போ தாமு வாழ மாட்டாருன்னா ரைட்டு, பாருங்கள், அதுக்கு பலனை அனுபவிப்பீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாமா? சட்டமன்றத்தில் புதல்வரை கேள்வி கேட்கலாம், நாடாளுமன்ற பிரதமரை கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்டேன், எங்களை பேசிட்டியா? எவ்வளோ பேசியிருக்காங்க அதிமுகவை இவங்க. எடப்பாடி முதல்வர் என்று கூட பார்க்காம எவ்வளோ மட்டமாக உதயநிதி பேசினாரு. தவழ்ந்த பாடின்லாம் சொல்லியிருக்காங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.